அவங்க கனிமொழியும் டெல்லி மேலிடம் கையில் எடுத்து விட்டது அப்படின்னு ஒரு தகவல் ஓடுது. அப்போ அவங்கள அங்க இருந்தும் நகர்த்தணும். அவங்களுடைய அது டெல்லி மேலிடம்னா நீங்க காங்கிரஸ தானே சொல்றீங்க? ஆகா! ம்ஹ்ம். சரி. யார சொல்றீங்க? டெல்லி மேலிடம்னா ஒண்ணே ஒண்ணு தாங்க. இப்ப எந்த இது பவர்ல இருக்குதோ அதான் டெல்லி மேலிடம். இல்ல ஏன்னா இவங்க சமீபத்தில காங்கிரஸ்ல ராகுல் காந்திய சந்திச்சுட்டு வந்தாங்க கூட்டணி அதெல்லாம் பேச்சு சாதாரணம். சம்பந்தமா. அதெல்லாம் ராகுல் காந்தி வந்து ம். அந்த இதெல்லாம் கணக்கு இல்ல. பாஜகவுடைய ஆ லிங்க்ல யார் போறாங்கன்றது எல்லாரும் இருக்காங்க. இங்கே கனிமொழிக்கு சீனியர் அமைச்சர்கள், இன்னும் பலரும் வந்து அவங்க டீம்ல இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பத்திரிகை யார கேட்டாலும் இவங்கலாம் கனிமொழி ஆளுன்ருவாங்க. மகன் வந்து அவரு இளைஞரணின்றது இதில அவரு ஒரு டீம் வச்சுட்ருக்காரு. மருமகன் பெண்ணு, அவரு ஒரு டீம் வச்சிருக்காரு. அப்ப இவங்க எல்லாருமே அவங்க அவங்க டீம் வச்சு அவங்கவங்க ஆதரவாளரை கட்சியில கையில எடுக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ இதில கனிமொழிக்கு தென்மண்டல இதுன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுறாங்கல்ல. அப்போ இவங்கள இது பண்ணணுன்றது இப்போ. அதாவது எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒருத்தர் அங்க போறாரு. அவருக்கு அவ்வளோ வரவேற்பு. அவரு கூட்டம் நடத்துறாரு. இதுதான் கேள்விக்குறி.